பயத்தில் நடுங்கி போயிருந்த பொற்கொடியை பார்த்து ராஜேந்திர சிம்மன், பொற்கொடி, பயப்படாதே, நான் இருக்கிறேன், உனக்கு ஒன்றும் ஆகாது. என் மனைவி பிரிந்த பின்பு என் மேல் அவன் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டான். என் மகன் வீரசிம்மன் மீதும் அவன் மிகவும் அக்கறையோடு இருக்கிறான். என்னை மீறி அவன் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று பேரரசர் ஆறுதல் கூற சற்று பயம் குறைந்தது பொற்கொடிக்கு. மனைவியை இழந்து பெரும் துயரத்தில் இருந்த ராஜேந்திர சிம்மனுக்கு தன் மகனை சரியாக வளர்க்க முடியவில்லை. அதனால் அவனை வளர்க்க பணிப்பெண்ணாக வந்த பெண்தான் பொற்கொடி. அன்பும் அழகும் அறிவும் அவளுக்கு அதிகமாகவே இருந்ததால் சீக்கிரத்தில் பேரரசின் மனதில் இடம் பிடித்து விட்டாள். மேலும் அவள் மதிநுட்பமும் அவள் எல்லாவற்றிலும் செயல்படும் விதமும் அரசருக்கு பிடித்து போக அவள் மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு விட்டது. அது அவர்களுக்குள் ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்த அதை கஜேந்திர சிம்மனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. சாதாரண பணிப்பெண்ணாக வந்த பொற்கொடி அரசருக்கே சில நேரங்களில் அறிவுரை சொல்லும் அளவிற்கு மாறியிருந்தாள். அரசரே அவளுக்கு ஆதரவாக இருந்த போதிலும் அவள் எல்லோரிடமும் பணிவாகவே நடந்து கொண்டாள். ராஜேந்திர சிம்மனுக்கு பிறந்த நாள் வரவே அதை மொத்த நாடும் உற்சாகமாக கொண்டாட முடிவு செய்தனர். பொற்கொடியும் மன்னருக்காக யாருக்கும் கிடைக்காத, குடித்தவர்களை வீரத்தோடும் தீரத்தோடும் ஒளியோடும் அழகோடும் இருக்கச் செய்யும் சுந்தரபானத்தை இமயமலையிலிருந்து பேரரசருக்காக வரவழைத்திருந்தாள். 25 வருடங்களுக்கு ஒருமுறை பூக்கும் செம்மலரிலிருந்து தயாரிக்கப்பட்ட பானம் அது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.